Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். நேர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது த பிரைம் ஷோ 7 சென்ஸ். 7 சென்ஸ் ஆனால் 6 நாள் மட்டும்தான் இருக்கு. அடுத்த வாரம் இந்நேரம் பார்த்தோம் அப்படின்னா பதவி பிரமாணத்திற்கான நேரம் காலம் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒருவேளையிலிருந்து வேலைகள் குறைந்து கொண்டே இருக்கிறது. நமக்கான வேலைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள், இந்த கோணத்தில் பார்த்தால் எப்படி, அந்த கோணத்தில் பார்த்தால் எப்படி என பல டேட்டா, பல கிரவுண்டில் இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் ஒரிஜினலாவே நடந்ததா இல்ல ஒரு பிம்பம் தானா அப்படின்னு பல விஷயங்களை அன்னப்பறவை போல பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. அந்த வகையில பல பின்னணி தகவல்கள் நம்மோடு இருக்கிறது. நமது ஆசிரியர் அதை நம்மிடம் இன்றும் கூற இருக்கிறார். வணக்கம் சார். 7 சென்ஸ் 6 நாள் தான் இருக்கு. அதுக்கெல்லாம் முன்னாடி எப்பயும் இருக்கக்கூடிய ஒரே டாபிக் தான் இது. இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல டிவி சேனல்ஸ் வச்சுக்க போற சேனல் டாபிக். இப்போ நம்ம ஒரிஜினலா நம்ம எடுப்போம். நமக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது, பட் எடுப்போம். ஹிந்தி திணிக்கப்படுகிறதான்னு. ஏன் அப்படின்னா சிபிஎஸ்இ உடைய கரிக்குலம்ல இருந்து இந்த ஃபாரின் லாங்குவேஜஸ்ல சில ஆல்ட்ரேஷன்ஸ், பிரெஞ்சு உள்ளிட்ட மொழிகள் நீக்கப்படுகிறது. ஸோ இதன் மூலம் ஹிந்தி தான் அந்த 3வது மொழியா நிற்குமா என்ற கேள்வி நிற்கிறது. குறிப்பா பாண்டிச்சேரி போன்ற இடத்துல நீக்கப்படுவது, பிரெஞ்சு அங்க படிக்கிறவங்க இருக்காங்க அப்படின்ற இடத்துல அது என்னவா ரியாக்ட் ஆகுது, நாடு முழுக்க இது என்ன. ஸோ அந்த 3வது மொழியில பிரெஞ்சு இல்ல, இந்த மொழிகள் இல்லை அப்படின்னா இந்திய மொழி அப்படின்னு வரும்போது அதுல ஹிந்தி மட்டும்தானா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. அதே போல வானிலை ஆய்வு மையத்துடைய அந்த வெப்சைட்ல முகப்புல பார்த்தோம்னா பிரைமரி லாங்குவேஜா ஹிந்தி வச்சு 2 நாள் சர்ச்சையாயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 2 days பிஃபோர் இது ஹேப்பன். அடுத்தடுத்து நடந்த இந்த விஷயங்கள் மீண்டும் அந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்ற விஷயம் உண்மைதானா? அது இந்திய திணிப்புங்கிறது நம்ம பார்க்குறோம். அது பழைய கல். அது ஒவ்வொரு முறையும் மொந்தை மாற்றிட்டே இருப்பாங்க, அதனுடைய கண்டெய்னர் மாற்றிட்டே இருப்பாங்க. அதை மாதிரி இன்னொரு முறை வந்திருக்கு. நமக்கு நிறைய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அரசியல் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லேருந்து ஆசிரியர் வீரமணிலேருந்து பலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பார்க்குறோம். அதில் ஏதாவது கண்டென்ட் இருக்கா, ஷரத்து இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது அப்படி எதுவும் தெரியலங்கிறத நம்ம கவனிக்கிறோம். என்ன காரணம்? ஒன்று, அதனுடைய வானிலை ஆய்வு மையத்துடைய ஐஎம்டியுடைய பேஜ், அவங்களுடைய போர்ட்டலுடைய அஃபிஷியல் பேஜ் அவங்களுக்கு என்னவா இருக்குது, அதில் எடுத்தோடனே ஓப்பன் பண்ணால் இங்கிலீஷில் வரும், இப்போ ஓப்பன் பண்ணால் ஹிந்தியில் வருது அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு பார்ஷியலாக இருக்குது அப்படின்னாலோ திணிக்குது அப்படின்னாலும் என்ன சொன்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு இடத்துல வேறு வாய்ப்பு இல்லையோ அது திணிப்பு அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது சார், நீங்கள் இதை தான் பண்ணியாகணும் அப்படின்னா அது திணிப்பு. ஆக்சுவலாக திணிப்பு நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடை. அங்கே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய போகிறவருடைய எல்லாருமே ரெகுலராக சொல்லக்கூடிய என்ன பிராண்ட் வேணுங்கிறத கூட அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. இது எங்களுக்கு வேணும்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது, இதுதான் இருக்கு வாங்கிட்டு போங்கிற மாதிரி கொண்டு போய்க்கிறாங்க. இப்போ அதுதான் திணிப்பாக நடக்குது. மற்ற ஆக்சுவலி இந்த மொழி திணிப்புலாம் ஆக்சுவலாக இல்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுவதிலிருந்து தமிழில் தேர்வுகளிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் தான் இங்கே நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் தமிழில் தேர்வு எழுதுறது கட்டாயமாக்கப்படுறது விலக்கு கொடுக்கப்படும் சொல்லி தான் இருந்திருக்குன்னு பார்க்குறோம். ஸோ திணிப்புங்கிறது ஹிந்தியில் இல்லைங்கிற பார்க்குறோம். அந்த ஐஎம்டியோடைய பேஜில் போர்ட்டலில் இன்னைக்கு வரைக்கும் யார் போய் பார்த்தாலும் சரி, ஓப்பனாக ஹிந்தியில் வேணும். ரைட்டில் கார்னரில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வேணுமா இங்கிலீஷில் வேணுமா அதிலே தெளிவாக போட்டிருப்பாங்க. நமக்கு ஒரு கிளிக் பண்ண ஒரு பட்டன், ஒரே ஒரு மவுசத்துக்கு அப்படி ஒரு அமுக்குனா 1 செகண்ட்ல இங்கிலீஷ் வந்துட போகுது, அவ்வளவுதான். அப்ப இந்தியாவில் இந்திய மொழியில வராம நம்ம 200 ஆண்டுகளாக அடிமைப்படுத்திய ஒரு மொழியில தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னா, இங்கிலீஷ் பேச வேண்டாம்னு யாரும் சொல்ல. இங்கிலீஷ் நாம பேசுறோம், நீங்க பேசுறீங்க, மக்கள் பேசுறாங்க, பிரதமர் மோடி பேசுறாரு, திரு மோகன் பாகவத் பேசுவார். இதுக்கெல்லாம் பின்னணியில இருந்து RSS தான் சொல்லி சொன்னாங்க, அவர் இங்கிலீஷ்ல பேசுவார். ஸோ கம்யூனிகேட்டிங் இங்கிலீஷ் இஸ் நாட் எ கிரைம். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. வெதர் வாட் இஸ் யுவர் மதர் டங் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு முக்கியமான நிற்கும். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் எனக்கு தாய், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் என்னுடைய தாயும் எல்லா தாயும் ஒன்றும் இல்லைல்ல, இவ்வளவுதான். நமக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்னுடைய அம்மா தான், நீங்களும் அம்மா தான், நீங்களும் எனக்கு பரம சந்தோஷம். இங்கிலீஷை போட்டுறதுல என்ன பிரச்சனை இல்லை, இவர்களை போல தூற்றுவது நமக்கு வேலை இல்லை. ஆனா என்னுடைய மொழி என்ன, இந்தியாவுடைய மொழி தானே பார்க்கணும். நீங்க டெல்லியில நமக்கு நேதாஜியோடைய சிலையை வச்சிருந்தார், அதற்கு முன்னாடி ஒரு வெள்ளையரோட சிலை அந்த இடத்துல இருந்துச்சு. அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப நம்ம போற இடம் பூரா நம்ம வெள்ளையர்களுடைய பேரையும் வெள்ளையர் சொல்லியும், அல்லது முகல்ல நம்மளோட ஆண்டவருடைய சிலையை வச்சுட்டு அவுரங்கசீப்புடைய பாத் அப்படின்னு இருந்தது, பாதைன்னு இருந்துச்சு. அதை மாற்றி அப்துல் கலாம் மாத்தினாங்க, அவ்வளவுதானே. அப்ப இஸ்லாமுக்கு எதிரானது இல்லை, அது போல இது ஆங்கிலத்துக்கு எதிரான, இஸ்லாத்துக்கு எதிரான அப்துல் கலாம் பேரும் கூட. என் ஊர்லயே பிரமாதமான தங்கமான மாணிக்கம் போல இஸ்லாமியர்கள் இருக்கும்போது நான் என்னை அடிமைப்படுத்திய ஒருத்தரை நான் ஏன் பேர் விடணும்?
அவர் இஸ்லாமியர்கள் என்பதனால அல்ல, அவர் என்னை அடிமைப்படுத்தியதுனால, அவ்வளவுதான். பட் அப்ப என்னுடைய நாட்டுல தமிழை போன்ற, சமஸ்கிருதத்தை போன்ற, ஹிந்தியை போன்ற பல பெருமை மிக்க நூற்றுக்கணக்கான மொழி, மலையாளமாகட்டும் கன்னடமாகட்டும் அவ்வளவு மொழிகள் இருக்கும்போது நான் எதுக்கு இங்கிலீஷையும் தூக்கி பிடிக்கணும்? ஓகே, அதற்கான இங்கிலீஷை ஒழிக்க சொல்ல அழிக்க சொல்ல நம்ம வந்து தெளிவாக வச்சிருக்கோம். அதுவும் ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். இன்னைக்கு வரைக்கும் நம்ம அஃபீஷியல் லாங்குவேஜில் அது இருக்குது, அதுல வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை. அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிகேஷன் லாங்குவேஜா இங்கிலீஷ் இருக்குது, இன்னமும் இருக்குது. அவ பேஜை மாத்தி வச்சா வந்து திணிப்புன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது நியாயமானு பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள்ல இப்போ இந்த புதுச்சேரியில் வந்து நம்ம கம்யூனாக பார்க்குறோம், பிரெஞ்சு வந்து அந்நிய மொழி அப்படிங்கிற பட்டியலில் வந்துருது. பிரெஞ்சு அந்நிய மொழி இல்லாமல் அப்புறம் இந்திய மொழியா? அது என்ன இதில் பட்டியலில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் விருதுநகர் மாவட்டம், நான் தேனி மாவட்டம் சொன்னால் எப்படி சொல்லணும்? பஸ் நீங்கள் விருதுநகர் மாவட்டம் தான், அதுக்கால என்ன? விருதுநகர் மாவட்டங்கிறது தனி, தேனி மாவட்டங்கிறது தனி தான், அதில் ஒன்றும் குழப்பம். நீ எப்படி நீ விருதுநகர் மாவட்டம் சொல்ல, எப்படி நீ தேனி மாவட்டம் சொல்ல, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஸோ பிரெஞ்சு வந்து ஒரு அந்நிய மொழின்னு சொன்னால் அதில் யாருக்கு என்ன வந்து இவ்வளோ கோவம் இருந்து, நம்ம வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸுங்கிற ஒரு பெரிய செக்டே நம்ம வந்து மதிச்சு வந்திருக்கோம். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் சட்டமன்றத்தில் அவர்களுக்கு பிரதிநிதித்துவமே இருந்துச்சு. இப்போ அந்த எண்ணிக்கை ரொம்ப டைனி மைனாரிட்டியாக ரொம்ப அரிதாக போயிருச்சுனால அவங்களுக்கு வந்து அசம்பிளியில் வந்து ரெப்ரஸன்டேஷன் கிடையாது. முன்னாடி நான் பார்த்துருக்கேன், அப்போ அசம்பிளியில் 2 எம்எல்ஏ இருந்திருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம், வந்து நிலவர கப்பில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்க வேற. அவங்க நான் சொல்றது அவங்களுடைய ரெப்ரஸன்டேஷன் அவங்களுக்கு வந்து நாமினேஷன்ல உண்டு. நமக்கு வந்து எப்படி புதுச்சேரியில் வந்து எம்எல்ஏக்கள் வந்து நியமன எம்எல்ஏக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, ராஜ்யசபாவில் எப்படி இவங்க வந்து 2 ஜனாதிபதி போட்ட அப்பாயின்மெண்ட் 2 வருவாங்க பார்த்தீங்களா, இளையராஜா போட்டாங்க அந்த மாதிரி வந்து அசம்பிளியில் வந்து நியமன எம்எல்ஏக்களாக 2 பேர் வருவாங்க ஆங்கிலோ இந்தியன் பீரியட். அது முடிஞ்சு வச்சு, நாங்கள் பார்த்துருக்கோம், அது முடிஞ்சு வச்சு, இப்போ இல்லை. ஸோ அதை மாதிரி வந்து இப்போ பாரிஸுடைய தொடர்போட, பிரான்ஸுடைய தொடர்போட இன்னமும் நிறைய பேர் வந்து புதுச்சேரியில் இருக்கிறாங்க, பிரெஞ்சு சிட்டிசனாகவே இருக்கிறாங்க, ஓட்டு போடுறவங்க. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையே. புதுச்சேரியில் வாழக்கூடிய பிரெஞ்சு சிட்டிசன் நிறைய பேர் இருக்கிறாங்க. பெக்குலியராக நம்ம அது மாதிரி நம்ம பார்க்க முடியாது. அவர்கள் வந்து அந்த இடத்துல தேர்தலில் ஓட்டு போடுவாங்க. பிரான்ஸ் அதிபருடைய தேர்தலில் வாக்குப்பதிவு கூட இங்கே புதுச்சேரியில் வந்து ஓட்டு பதிவு பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் எந்த குழப்பம் இல்லையே. பட் பிரான்ஸ் வந்து அந்நிய நாடா, அந்நிய மொழியா? ஆமாம், அதில் என்ன குழப்பம் இருக்கு? அவர்களும் வெள்ளையர்களை போலவே, பிரிட்டிஷ்காரங்களை போலவே நம்ம ஆண்டவர்கள் தான், நம்மளை வந்து அடிமைப்படுத்தலாம். என்ன குழப்பம் இருக்கு? அப்போ நம்ம வந்து அவங்க வந்து பிரிட்டிஷோட பெட்டராக இருந்தாங்கிறனால நம்ம வந்து அவங்கள்ட்ட என்ன ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறோம். ஆனால் லாங்குவேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேற மொழி, அந்நிய நாட்டு மொழி. ஆமாம், அப்போ இந்திய நாட்டு மொழி இன்னொன்று இதை கற்றுக்கணும்னு சொல்கிறோம். இன்னமும் கூட பிரான்ஸ் வந்து கற்றுக்கக்கூடாதுங்கிற விஷயமே இல்லை. எந்த லாங்குவேஜும் கற்றுக்கலாம். இங்கிலீஷே அந்நிய மொழி தானே. அதனால அப்போ வந்து இன்னைக்கும் இந்தியாவில் எந்த மொழியும் கற்றுக்கலாம், அதுக்கு தடை இல்லை. நம்முடைய விருப்ப தேர்வாக வைக்கும்போது ஏதாவது ஒரு இந்திய மொழி வச்சுக்கோங்க. இதை விட இந்தியாவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் முடியும்? நான் சொல்ல, இந்தியாவில் எங்கேயுமே தமிழ் வைக்காமல் போயிடுவாங்களா? எங்கேயுமே வைக்காம போயிடுவாங்க. வைக்கவே முடியாது, அடம் பிடிச்சிருவாங்களா? ட்ரை பண்ணுவோம். நம்மளும் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பலமுறை சொன்னது போல நாம வந்து பலமுறை யூபியில சிலபஸ்ல தமிழ் சொல்லி கொடுக்கப்படுகிறது. ஆமா, அதான் நான் வந்து அதை இன்னொரு வேற வாய்ப்பா யூபியை விட்டுருங்க, நான் வேற வாய்ப்பா சொல்றேன். தமிழ்நாட்டுடைய திமுகவுடைய தலைவர் வந்து திரு அரவிந்த் கெஜ்ரிவால் நல்ல நட்போடு இருந்திருக்காரு. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். மம்தா பானர்ஜியோட நல்ல நட்பில் இருக்காரு, அவங்களுக்காக போய் பிரச்சாரம் பண்ணிருக்காரு, அவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம். பீகார்ல தேஜஸ்வி யாதவோட நல்ல நட்பா இருக்காரு, அவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம். இப்படி இவருக்கு யார், திமுக தலைவருக்கு யார் யாரெல்லாம் நட்போடு இருக்கிறார்களோ அவர்களை பூரா வந்து அவங்க சொல்லியிருக்கலாம்ல, சொல்லி அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம்ல. காங்கிரஸ் கட்சியோட நல்ல நட்போடு இருக்காரு, கர்நாடகாவில் பூரா தமிழ் வைங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நமக்கு இந்த பார்டர்லயாவது அட்லீஸ்ட் வைங்கப்பா, பெங்களூர்ல ஆரம்பிச்சு நீங்க கொள்ளைக்கால் வரைக்கும் நீங்க பார்டர்ல வைங்க சொல்லலாம். அப்படி வந்து கேரளாவில் வந்து எவ்வளவு 100 முறை போயிட்டு வந்தாரு, அங்கே போய் கேரளாக்கு அவங்கள்ட்ட போய் மலையாளத்துக்கு அடுத்து தமிழ் லாங்குவேஜ். அப்போ வந்து நம்முடைய டிப்ளமசி மூலமா நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய முடியும்ல. தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடுங்கிறது கூட்டணும், நம்ம டீலிமிட்டேஷனுக்கு எதிராக நம்ம வந்து அவங்களை பூரா கூட்டு உட்கார வச்சு, அப்ப நம்ம பேச்சு அவங்க கேட்பாங்க போது இந்த ரிக்வெஸ்ட் கேட்காம போயிருவாங்களா? அப்ப இந்திய மொழிகளை வளர்க்கணும், தமிழையும் சேர்த்து. இந்திய மொழிகள் தமிழ் இல்லாம போயிருமா? பாரத பிரதமர் பல முறை, 100 முறை, 1000 முறை சொல்லியிருக்காரு தமிழுடைய பெருமையை பத்தி. 100 முறை அடி வயிற்றுல இருந்து, அடி மனசுல இருந்து. அப்ப இவர்கள் வந்து திணிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் திணிப்பு, உண்மை அது இல்லை. 7 தலைமுறைகள் 213 வருடங்கள் பாரம்பரியம் மிக்க கைராசியான சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் இணை நிறுவனமான சேலம் ரிஷி ஹெல்த் கேர். பெண்களுக்கான குழந்தையின்மை மற்றும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறப்பான சிகிச்சையும் மற்றும் மகப்பேறு மருத்துவத்திற்கான சிறப்பு ஆலோசனையும் வழங்கப்படும். தொடர்புக்கு 9842742500. ஒரு பக்கம் உண்மை இல்லை நீங்க சொன்னாலும், மறுபக்கத்துல இதுதான் சார் உண்மை, இதுதான் உண்மை, 4ஆம் தேதி சர்க்கார் அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க. மெர்சல் காட்ட போறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பு எங்களுக்கு தான் பிகிலு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா விஜய் வேவ். ஏன்னா மோடி வேவ் பார்த்துருக்கோம், உங்களுக்கு கெஜ்ரிவால் வேவ் வந்தது பார்த்துருக்கோம், ஜெயலலிதா அவர்களுக்கு 2011 ஒரு வேவ் இருந்தது. நாடு முழுக்க 2014 ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒருத்தருக்கு நாடு முழுக்க மோடிக்கு அப்படின்னு காங்கிரஸுக்கு எதிரான அலை இருந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். தமிழகத்துல இப்போ நடந்த ஓட்டிங் பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது பலரும் எஸ்டிமேட் செய்வது தேர் இஸ் a சைலண்ட் வேவ். அது வந்து ஒரு அண்டர் கரண்டா இருந்திருக்கு. அந்த அண்டர் கரண்ட் வந்து முழுக்க இட்ஸ் விஜய் வேவ். விசில் விஜய், வேற எதுவும் பார்க்கல, வேட்பாளர் யாரையும் பார்க்கல, விசில் விஜய் மட்டும்தான் பார்த்து ஓட்டு போட்டுருக்காங்க. இட்ஸ் விஜய் வேவ்ன்றாங்க. இருந்ததா விஜய் வேவ்?
நான் வந்து ஹிந்தி திணிப்புலேருந்து நேராக அடுத்தடுத்து வேறு விஷயங்கள் வருமே பொசுக்குன்னு வந்து விஜய் வெட்டிங்க தான் வந்து வேவ் அப்படிங்கிறக்கான அடையாளம் வந்து உங்களுக்கு தமிழில் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். வந்து விஜய் வேவ் இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடித்திருப்பது விஜய் வேவ் தான், அடித்தது விஜய் வேவ் தான், அதில் எந்த அது உண்மை. நான் ஏற்கனவே சொன்னது போல 60 ஆண்டுகளுக்கு மேலாக துவங்கிய ஒரு கட்சியும் 30 ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சியும் வந்து விஜய்க்கு விழுந்த ஓட்டு என்ன ஆகுமோ அப்படின்னு அவங்க கவலைப்படுறாங்க. அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிரமுகர் வந்து ஒருத்தர் வந்து கிராமங்கள்லாம் நாங்கள் பார்த்தது வந்து இவ்வளவு எதிர்பார்க்கல சார், நம்ம வந்து நம்மளை மீறி நிறைய பேர் சார் கிராமங்களில் சொன்னார். திரு கார்த்திக் சிதம்பரம் உட்பட பலர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த படித்தவர்கள்ட்ட இருக்கும், நகர்ப்புறங்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். விஜய் வந்து கிராமப்புற நடிகராக ரீச் ஆயிருப்பாரே தவிர அரசியல் தலைவராக ரீச் ஆக மாட்டார் அப்படின்னாங்க. ஆனால் கிராமங்களில் ரொம்ப பெருசாக வந்திருக்குங்கன்னு சொன்னார். இன்னைக்கு காலையில் பேசின ஒரு பிரமுகர், தாவேக்காவுடைய பிரமுகர் வந்து ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்ததோட ரொம்ப பெருசாக வந்திருக்குன்னு சொல்லி சொன்னார். அப்போ வந்து கட்டாயமாக அண்டர்எஸ்டிமேட் பண்ணவங்க நிறைய. அவர் வந்து அன்டெஸ்டடு 3% வாங்க மாட்டார், 5% வாங்க மாட்டார், ஒன்றுமே வாங்க மாட்டார் சொன்னவங்க நிறையா இருக்காங்க. நமக்கு வந்து ஆரம்பத்தில் இப்போ வரைக்கும் எந்த குழப்பம் இல்லை. அவர் வந்து 15 to 20% எங்கனால வாங்குவார், அதில் குழப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வந்து சிங்கிள் டிஜிட்டில் வாங்குவார் சீட்டு. அது வந்து எவ்வளோ வாங்குவார் அப்படிங்கிறது சிங்கிள் டிஜிட்னா ஃப்ரம் 0லேருந்து 9 வரைக்கும் எங்கனால வந்து நிற்கும், அது வந்து நமக்கு தெரியாது. பட் வந்து ஓட் பெர்சன்டேஜ் வந்து இது வரைக்கும் யாரும் வாங்காத ஓட்டு. அதனால இப்போ வந்து இதுவரைக்கும் 77க்கு பிறகு யாருமே வாங்காத ஓட்டு அப்படின்னா இப்போ விஜய் உடைய வேவு தானே. அதுக்கு மேலே நம்ம பல முறை சொன்னது போல அவர் 234 தொகுதிக்கு போல, அவர் 38 மாவட்டத்துக்கு போல, அவர் கட்சியில் நம்பர் 2 இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்களாப்பா. இந்த பாரு KNR இருக்கிறார், இந்த பாரு ஐபிரிசாம் இருக்கிறார், இந்த பக்கம் துரைமுருகன் இருக்கிறார், இந்த பக்கம் ஏவல் இருக்கிறார், இப்படி சொல்ல முடியாது. அவர்கள் யாருமே இல்லை, மொத்தமாக சேர்த்தே 4 பேருக்கு மேலே சொல்ல முடியாத நிலைமை இருக்கு. அப்போ வந்து யாருமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் எந்த தமிழ்நாடு முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணாமல் அப்போ எப்படி வந்து வருது? அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலை ரொம்ப தெளிவாக, இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய மனப்பான்மையை ரொம்ப தெளிவாக உள்வாங்கிக்கிட்டு திரு விஜய் பண்ண விஷயம் அது ஒரு பெரிய வேவா வந்திருக்கு. எஸ்பெஷலி இந்த 2 கட்சிகளும் வேண்டாம்ங்கிற எண்ணம் ரொம்ப ஆழமா மக்கள் மனசுல வந்திருக்கு. அதை வந்து இவர் கேபிடலைஸ் பண்ணிட்டார். டே 1ல இருந்து கட்சி ஆரம்பிச்சா அவர் என்ன மனசு தோணி இருக்கும், நீங்க ஜெயிப்பீங்களா ஜெயிக்க மாட்டீங்களா, ஜெயிக்கீங்களா ஜெயிக்க மாட்டீங்களா, அது எல்லாம் ஆள ஓட்டிட்டே இருப்பாங்கல்ல. அப்ப அவருக்கு என்ன, அவருக்கு தொடர்ந்து ஒரு உந்து சக்தியா என்ன இருந்திருக்கும்? எப்பா 2 பேர் வேண்டான்றவங்க நிறைய இருக்காங்கல்ல, அப்ப அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க. அப்ப நம்மளா நிப்போம் அந்த இடத்துல, இவ்வளவுதான் உங்களுக்கு கணக்கு. அப்ப வந்து அந்த இடத்துல வந்து தான் ஒரு பெரிய வேவா மாதிரி 2 கட்சியும் வேண்டாங்கிற சிந்தனை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எப்பயுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 70% போல் ஆகும், ஒரு 30 போலே ஆகாது. அந்த எஸ்ஐஆர்லாம் தூக்கி போட்டுருங்க. ஆனா போல் ஆகிறதுல ஒரு 20-25% வெளியே போலாரு. நீங்க வந்து இவங்க 2 சேர்ந்து ஒரு 65-70 வச்சிருப்பாங்க, அதை போலான போல்ல. அதுல மிச்சம் ஒரு 30 பாத்தீங்கன்னா நீங்க வந்து நாம் தமிழ்ல இருந்து, சுயேட்சையில இருந்து, நோட்டால இருந்து, பாஜகவோ, மூன்றாவது அணியோ, மக்கள் நல கூட்டணி, ஏதோ ஒரு குரூப் வச்சுட்டே இருக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு அன்டேப்டா வந்து எங்க போறதுன்னு தெரியாம ஒரு 20% ஓட்டு நிக்குது. அதை நம்ம பிடிச்சி அந்த 20 அப்படியே வந்து நிக்குதுங்க. அப்ப இது வந்து செர்டைன்லி இட் இஸ் a வேவ் வித்தவுட் எனி டவுட். இது விஜய் வேவ் தான் வந்துச்சு. ஆனால் அந்த விஜய் வேவ் வந்து ஆட்சியை பிடிக்க உதவுமா அப்படிங்கும்போது ஒரு முக்கியமான ஒரு துருப்பு வந்து ஒன்று கிடைச்சு. ஒருத்தர் சொன்னாரு, அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வேண்டப்பட்ட ஒருத்தர், சார் நீங்க சொன்னதா நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. வந்து 20% வந்து வாக்குகளும் நாங்கள் வந்து ஒரு 4-5 சீட்டும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு விஷயம், இது ரிசர்வ்டு மினிமம் கேரண்டி ஆசிட். ஆனால் வேவ் வந்திருக்குது நாங்க கருதுறோம். எங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட் வந்து உண்மையா இருந்துச்சுன்னா நாங்க 150 சீட்டு பிடிச்சு நாங்க ஆட்சியை பிடிக்கிறோம். 150? ஆமா. நான் வந்து ஒரு செகண்ட் அமைதியாகி என்ன தலைவரே சொல்றீங்க அப்படின்னு. சார் 50% மேல போல் ஆயிருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. எங்க ஆட்கள் பூரா அப்படி சொல்றாங்க. எங்களுக்கு அதாவது விழுந்திருக்கிற ஓட்டுலயே 50% மேல. அப்ப அந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2019ல திமுக பெற்றதை விட பெரிய டிஃபரன்ஸ் சொல்றாரு. 2019 உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, வந்து எல்லாருமே 1 லட்சம் ஓட்டு 2 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சாங்க. அவ்வளவு டிஃபரன்ஸ் பெருசா வந்து அக்கம் பக்கத்துல ஆளே இல்லைங்க, நீங்க கஷ்டப்பட்டா கூட ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி போயிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு டிஃபரன்ஸ் சொல்றாரு. சார் வந்து போலாயிருக்குல்ல 50% எங்களுக்கு போலாயிருக்கும் அப்படின்னா அது யுக புரட்சிங்க. அது வந்து தேர்தல் புரட்சி கிடையாது, அதெல்லாம் யுக புரட்சி. இது எங்களுடைய நம்பிக்கை சார், எங்களுக்கு கிடைக்கிற கிரவுண்ட் ரிப்போர்ட். இல்ல நாங்க வந்து சரியா பண்ணல, நாங்க தப்பா கணிச்சோம்னா நீங்க சொன்ன நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன் பிட்வீன் நாங்க வந்து ஒரு 18 எம்எல்ஏ வச்சிருப்போம், 22 எம்எல்ஏ வச்சிருப்போம், நாங்க 30% வச்சிருப்போம். இந்த சமாச்சாரத்து வாய்ப்பு இல்ல. எய்தர் 20% ஆர் 4-5 சீட்ஸ் நீங்க சொன்னது, ஆர் 150 சீட்ஸ் பிளஸ் நாங்க வந்து 50% போலிங். இந்த 2க்கு தான் சார் வாய்ப்பு. நம்ம சொல்லலாம் அடிச்சா மொட்டை வச்சா குடுமி அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. மகாதேவி மரணதேவி கிடையாது, அவர் வந்து அடுத்து வந்து பிளான் பண்ணி வேற இருக்காங்க. அது வேற, அடுத்து நம்ம வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நாங்க வந்து அரசியலை என்னன்னு பார்த்துறது தான் தளபதி இருக்கிறாரு. நம்ம வந்து ஸோ ஆஃப்டர் 2026 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ண போறோம். அதை நான் டீட்டெயிலாக வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பேசுவோம். அடுத்து விஜய் என்ன செய்ய போறாரு, நாளைக்கு ஒரு தமிழில் போட்டு நீங்க வந்து வச்சுக்கலாம். நீங்க அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப உறுதியா இருக்காங்க. எங்களுக்கு வந்து இந்த மினிமம் கேரண்டி, நீங்க சொன்ன இந்த மினிமம் கேரண்டி எங்களுக்கு கிடைக்கும்னு எங்களுக்கு உறுதியான பிறகுதான் நாங்கள் கூட்டணி கிட்டணிங்களுக்குலாம் எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டாங்கிற முடிவுக்கே வந்தோம். நாங்கள் வந்து we took the call ஒரு 1 month முன்னாடி தான். ஸோ இந்த 1 month பிஃபோர், இந்த லாஸ்ட் 3 டேஸ்ல ஒரு வேவ் இருந்தது. போலிங்க்கு ஒரு 3 days பிஃபோர், இந்த டைம்ல வந்ததுக்குலாம் முன்னாடி ஒரு 20 நாள் 25 நாள் முன்னாடி நம்ம இப்ப சொல்ற நம்பரை டிவிக்கே
அவங்ககிட்ட ஒரு எஸ்டிமேட் வந்திருக்கு. அதாவது 20% கிட்ட அரௌண்ட் ஓட் ஷேர் 4 or 5 or 6 7 or 7 அது ஒரு 7 சீட்ஸ் கிட்ட கன்வெர்ட் ஆகலாம் அப்படின்றது அவங்க எஸ்டிமேஷன். நம்ம இப்ப சொல்ற நம்பர் அவங்க அப்ப வைக்கல. அப்பயே நம்ம அந்த நம்பர் தான் நம்ம அதான் நம்ம வந்து அப்பயே நம்ம பார்த்தீங்கன்னா நம்முடைய முதல் சர்வே, நம்முடைய 2வது சர்வே, தினமலரோட சேர்ந்து செஞ்ச 2 சர்வேங்கிறது சாதாரணமா உங்களுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி இருக்கு. நீங்க வந்து ஏப்ரல் 21 அன்னைக்கு லாஸ்ட் சர்வே பண்ணீங்க, அதற்கு முன்னாடி மார்ச்ல ஒரு சர்வே ரிலீஸ் பண்ணீங்க, அதற்கு முன்னாடி 2 சர்வே ரிலீஸ் பண்ணீங்க. ஸோ நம்ம 4 சர்வேலுமே நம்ம வந்து 20% சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம வந்து அட்லீஸ்ட் 2.5 months முன்னாடியாவது நம்ம வந்து சொல்லியிருக்கோம், அட்லீஸ்ட் 3 months முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம வந்து 20% எடுக்க போறாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, லாஸ்ட் 1 month முன்னாடி தான் போலிங்க்கு ஒரு 1 month முன்னாடி இந்த 20% நமக்கு மினிமம் கேரண்டின்னு எங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடைச்சது மைண்ட்ல, விச் யூ டோல்ட். அதாவது நம்ம சொன்னனால அவங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்ல அவர் அப்படி சொல்லல. நீங்க சொல்லிட்டு இருந்தா அந்த உறுதி எங்களுக்கு கிடைச்சது, நாங்க வந்து மினிமமா நம்ம வந்து 20% எடுத்துருவாங்க அப்படின்னு. அப்போ வி டிசைட் ஓகே லெட் அஸ் ஸ்டார்ட் வித் திஸ். அப்போ நமக்கு வந்து மினிமம் கிடைச்சிரும்ல, அப்போ லெட் அஸ் நாட் டேக் எனி ரிஸ்க். நம்ம வந்து அலையன்ஸ் எல்லாம் போய் நம்ம வந்து இது பண்ணோம், அது வந்து வேஸ்டா போயிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நம்ம தனியா போயிடுவோம். அதுதான் எங்களுக்கு வந்து இது கிடைச்சது. வந்திருக்கிறத பார்த்தா நாங்க எஸ்டிமேட் பண்ணதை விட அதிகமாக வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது எங்களுக்கு கிடைக்கிற ரிப்போர்ட். ஸோ எங்களுக்கு அப்படிங்கும்போது வந்து சரியா இருக்கலாம், தப்பா இருக்கலாம், நம்மளால வந்து ஓவர் ஜோஸ்ல வந்து அண்ணே பின்னிட்டோம்னு சொல்லி சொல்லலாம், தெரியாது இருக்கலாம். ஸோ மினிமமா நீங்க சொன்னது நடக்கும், மேக்சிமமா எங்கள்கிட்ட வேற ஒரு கனவு இருக்குன்னு சொல்லி சொன்னார். அப்படி நடந்தா ஒரு பெரிய புரட்சி தான். ஸோ எனிஹவ் அது 150 இல்லையா எனக்கு தெரியாது, நம்ம சொல்லல, அது அவர்லாம் நம்ம சேனல் ரொம்ப கிளியரா இருக்கும். ஆளுங்கட்சியும் கிடையாது, எதிர்கட்சியும் கிடையாது, 10 சீட்டும் கிடையாது, 20% ஓட். இதுல நம்ம எல்லாம் தெளிவா இருக்கும். மினிமம் அதுவே ஒரு பெரிய புரட்சி தான், நமக்கு அதுல இருந்து குழப்பம் இல்லை. அதுவே ஒரு பெரிய வேவ் தான். சொல்ல அவங்க சொன்ன நடந்துருச்சுன்னா அது வந்து அது வேவ் தான் எல்லாருமே ஏத்துக்குவாங்க, நம்ம தனியா சொல்லுவோம். நாம வந்து இப்ப அதுவே வேவ் தான் சொல்லிட்டு இருக்கோம். மத்தவங்க எல்லாம் அது நடந்துருச்சுன்னா வேவ் தான் யாருமே சர்வே பண்ண வேண்டிய. விஜய் அவர்கள் 5% தொட மாட்டாரு, விஜய் அவர்கள் காணாம போயிருவாரு, அது வந்து அது அன்டெஸ்டட் புதுசு வந்து எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் மாத்தோம். நம்ம அதெல்லாம் தேவையில்லைன்னு வச்சுக்கணும், நமக்கு அது தேவை. நம்ம வந்து அதுல வந்து அவருடைய வளர்ச்சி வந்து அபரிமிதமானது. இதில் பிற கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்குது. அதுல நமக்கு வந்து எந்த மாற்றம் இல்லை. நம்ம எப்பயும் அதில் நீங்க வந்து நம்ம மற்ற சேனல் கொடுத்த பேட்டியை பாருங்க, நம்ம பேசுன மாதிரி எங்கேயுமே விஜய்க்கு வந்து கடுமையான கூட்டம் இருக்குது, யாருக்குமே பெறாத வாக்களை பெற போறாருங்கிற மாத்தி சொன்னதே இல்லை. அவர் ஆட்சியை பிடிக்க மாட்டாருன்னு தான் சொன்னோம், எதிர்கட்சி தலைவர் ஆக மாட்டாருன்னு சொன்னோம், சிங்கிள் டிஜிட் மேல தாண்டாருன்னு தான் சொன்னமே தவிர அவர் வந்து 77க்கு பிறகு மிகப்பெரிய 3வது பெரிய கட்சியாக இருக்கிறார்கள் மாற்றதே இல்லை. அதை நிறைய பேர் ஏற்றுக்கல, அவங்க சொன்னாங்க போனாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கும் நம்முடைய சேனல் நம்ம கரெக்டாக இருக்கிறோம். அந்த வேவ் எவ்வளவு தூரம் இருக்கு, நீங்க வேவ் அப்படிங்கிறது சுனாமியாகவும் இருக்கலாம், தெரியாது.